அடியேன் நமஸ்காரம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இன்னைக்கு திருமழிசை ஆழ்வார் எப்படி பகவான் கிட்ட தன்னை தாழ்த்திண்டு எப்படி அவன்கிட்ட விண்ணப்பிக்கிறார். அதையே திருச்சின்னமலையில வேதாந்த தேசிகர் அவன் எவ்வளவு வசதி, நம்மளை எப்படியெல்லாம் திருத்தி ஆழ்கொள்வான், அது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். அவனுடைய பெருமையெல்லாம் திருமணி சேடவர் ரொம்பவே அனுபவிச்சிருக்கார் திருச்சந்த விருத்தத்துல. அதுல 110 சொல்றார், தூயன் ஆகி அன்றியும். ரொம்ப நம்மளுடைய அந்த அவன் ரொம்ப தூயனாகி அன்றியும் அவனை போல வசத்தியானவன் யாருமே கிடையாது. கோது இல்லாதன்னு எல்லா ஆழ்வார்க்கும். கோதுனா குறை, குற்றம் குறைகளையே அவங்கிட்ட பார்க்க முடியாது, நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட தூயன் ஆகி அன்றியும் சுரும்பு உலாவும், சுரும்புனா வண்டு, சுரும்பு உலாவும் தன் துழாய் மாய, எப்பவும் துளசியை பிரியாத இருக்கவனே. நின்னை நாயினேன் வணங்கி, நாய் நன்றியுள்ளது நாய். நம்மாழ்வார் நாய் கூழை வாளால் அப்படின்னுவார் நம்மாழ்வார் ஒரு பாசத்துல. கூழை வாளால், நாய் வாழ நிமிர்த்த முடியாது, அந்த மடங்கிதான் இருக்கும். அந்த கூழை வாழ வச்சுட்டு அது எவ்வளோ நன்றியை செலுத்த முடியுமோ தன்னுடைய எஜமானனுக்கு செலுத்தும். அப்படிதான் நம்மளுக்கு எஜமானன் நம்ம பகவான். அவங்கிட்ட வணங்கி வாழ்த்தணும். அவனை எப்ப பாரு வணங்கணும், அப்ப பாரு அவன் நாமத்தால அவனை வாழ்த்தணும். இது எல்லாம் நான் எப்ப பாரு இது பண்ணிட்டு இருக்கேனே, இன்னைக்கு எனக்கு புத்தி வந்துட்டு, இப்போ உன்னை வணங்குறேனே, இப்போ உன்னை வாழ்த்துறேனே, இது எல்லாம் நீயும் நின் குறிப்பு. இன்னைக்கு எனக்கு நல்ல புத்தி கொடுத்துட்ட, அதனால நான் உங்ககிட்ட வரேன். அத நான் உன்னை வணங்குறேன், நான் வாழ்த்துறேன். உன்னை வணங்கணும், உன்னை வாழ்த்தணுங்கிற அந்த நல்ல புத்தியை நீ எனக்கு கொடுத்துட்ட, அதனால நான் உனக்கு நாய் மாதிரி நன்றியோட இருக்கேன். என்னை இந்த உலகத்திலேயே தெரிய வைக்காத என்ன மாத்திட்ட, அதனால அத நீ குறிப்பு அதனில் பொறுத்து நல்கு. உன்னுடைய மனசுல பொதிய வச்சுக்கோ. அவன் அப்படி எப்படிலாம் தெரிஞ்சானே அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்காத, பொறுத்துக்கோ. தெரியாம பண்ணிட்டேன், எங்கெங்கயோ தெரிஞ்சுட்டேன், என்னென்ன தப்போ பண்ணிட்டேன், என்னென்னலாமோ இருந்துட்டேன், எல்லாத்தையும் பொறுத்துக்கோ. குறிப்பு அதனில். இதுக்கு 2 வித அர்த்தம். குறிப்புங்கிறது பகவான் நம்மளுடைய குற்றங்களை வச்சுட்டுதான் நம்மளுக்கு என்ன பிறவி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறான். 1. 2வது, நம்ம எழுதுறது அத்தனையும், நம்ம பண்ற அத்தனைய வினைகளையும் சித்திரகுப்தன் குறிப்பு எடுத்துக்கிறான். அந்த குறிப்பு படிதான் யமன் வருவானா, விஷ்ணு தூதர் வருவாளா, நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி கடைசியில போய் சேர போறோம், அடுத்த பிறவி எடுக்க போறோமா, இல்ல பகவானுடைய அருளால இந்த பிறவியே நம்ம முடிச்சுக்க போறோமா, எல்லாமே அந்த குறிப்பு அதுலதான் இருக்கு. பகவானுடைய மனக்குறிப்பு. தாயார் நம்ம குழந்தை வந்துட்டான், மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்ற அந்த சொல்ல மனசுல ஏத்துண்டு 1. 2வது, சித்திரகுப்தனுடைய அந்த கணக்கெல்லாம் பார்க்காத, அது எல்லாத்தையும் பொறுத்துக்கோ.
இவன் வந்துட்டான், இன்னைக்கு திருந்தி வந்துட்டான், அவனை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றார். அவன் எப்படி இருக்கான், எங்க இருப்பான்? வேலை நீர், வேலைன்னா கடல், கடல்ல நீர், பாயல் அதோடு, பாயல்னா படுக்கை, பாம்பு அணையில படுத்துட்டு இருக்கான், பாயல்னா படுக்கை, அதோடு பத்தர் சித்தம் மேவிய, பத்தர் சித்தம், அழகா வார்த்தையை போட்டிருக்கார் பத்தர். சாதாரணமா நம்ம பகவானை சேவிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளாம் பக்தர்கள். அதுவே சரணாகதி பண்ணிட்டு பரநியாசம் வாங்கிட்டு அவங்கிட்ட போறதுக்கு அவனுடைய குறிப்பை எதிர்பார்த்து இருந்தோம்னா நம்மளாம் பக்தர்கள். இந்த ஜென்மத்துல இங்க பக்தர்கள், இந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே பரமபத்துல போனா நம்ம முக்தர்கள். அழகான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து போடுறாரு ஆழ்வார். பத்தர் சித்தம் மேவிய, அவ மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற, இனிமே நான் தப்பு பண்ணக்கூடாது, இனிமே நான் சரணாகதி பண்ணிட்டேன், இனிமே பகவானுக்கு மட்டுமே ஆழ்பட்டுட்டேன், இனிமே அவனை விட்டு வேற யாரையும் நினைக்க கூடாது, இனிமே நான் எதுவும் தப்பு பண்ணாத காப்பாத்து அப்படிங்கிற மேவிய பகவான் நம்ம மனசுல மேவிடணும், உரையணும். அப்போ நம்மளுக்கு சித்தம் நன்னா இருக்கும். வேலை வண்ணன் நீயே, கடல் போல இருக்கிற வண்ணன் நீயே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு தேசிகர் திருச்சென்னை மாலை 4ல ஒரு விளக்கம் சொல்றார். அவன் எப்படி பட்டவன், நம்மளை எப்படி ஆழ்கொள்றான், நம்ம ஏன் நாய் மாதிரி அவனுக்கு நன்றியோட இருக்கணும். நாம் வணங்க, நாம சேவித்தாக்க தாம் இணங்கா நிற்பார் வந்தார், தாம் நமக்கு பலன் கொடுக்கறதுக்கு மட்டுமே உடன்பட்டு, நீ வணங்கிட்டியா, வந்துட்டியா, வா அப்படின்னு சொல்லி ஆசையோட நம்மை அடைக்கலம் கொள்ளும், நம்ம காக்க வேண்டிய வஸ்துவாக ஏற்றுக்கொள்ளும். இனிமே உன்னை நான் காப்பாத்துறேன் வா அப்படின்னு சொல்றல. நாதர் வந்தார், சுவாமியான பகவா நம்ம கிட்ட வந்துட்டான். நாம் எமக்கு ஆம், திருப்பி திருப்பி அடியேன் விண்ணப்பிக்கிறது அதுதான். நாங்கள் எல்லாரும் எமக்கு, இது எல்லாரும் எங்களுது, ஆம் இதெல்லாம் நாம், எனக்கு, நான், என்னது, இந்த சொல்ல எல்லாத்தையும் நாம் எமக்கு என்னும் நினைவினால் ஆகின்ற, என்னால எதையும் பண்ணிக்க முடியும், நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற அந்த சொல்லு, அந்த அகங்காரம், அதனால ஆகின்ற வழக்கு எல்லாம், விவாதங்கள் எல்லாத்தையும் அறுத்தார், நம்ம கிட்ட இருந்து அறுத்தார். நீ அப்படி நினைக்கிறது தப்பு, நீ 0, நான் பக்கத்துல 1 1000ஆவோ 10,000ஆவோ 1,00,000ஆவோ உனக்கு இடதுகை பக்கத்துல நான் ஏதாவது நம்பர் போட்டாதான் உனக்கு, நீ 0 அப்படிங்கறத நம்மளுக்கு புரிய வைத்த அவர் வந்தார். அப்புறம் ஒழித்தார், அந்த வழக்கெல்லாம் அறுத்தார், இது நமக்கு என்று உரையாமல் வைத்தார் வந்தார். இது நமக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை, நம்மளுக்கு இது நமக்கு, இந்த வஸ்து நம்மளுது, அதெல்லாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஒழிச்சவர் வந்தார். இதெல்லாம் கண்ணனது, அவன் கொடுத்துருக்கான், நான் அனுபவிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல அறிவை கொடுத்து நிறுத்திருக்கார். இதெல்லாம் அவன் சொத்து, நானும் அவன் சொத்து, என் உடம்பும் அவன் சொத்து, இந்த வீடு அவந்து, இந்த சொந்தங்கள்லாம் அவந்து, அவன் கொடுத்தது, நான் அனுபவிக்கிறேன், அவனுக்கு நன்றி, எஜமானனுக்கு கூழைவாளால் நன்றி அப்படின்னு சொல்லி வந்தார். நல்ல அறிவை கொடுத்து நம்மளை நிறுத்தினர் வந்தார். க்ஷேமம் எண்ணி, நம்மளுக்கு ஒரு க்ஷேமம் வேணும் அப்படிங்கிறத எண்ணி எங்களை அன்பர்க்கு பாகவதற்கு, அடியேன் திரும்பி திரும்பி உங்ககிட்ட அதையும் தான் விண்ணப்பிக்கிறேன். பாகவத கோஷ்டியில இருந்தால் மட்டும்தான் நம்ம மனசு பண்படும், வேற எங்க இருந்தாலும் நம்ம மனசு தறிக்கெட்டு போயிடும். குலசேகர ஆழ்வார் ஒரு பாசத்துல சொல்றார்,
எத்திரத்திலும் யாவரோடும் கூடும் அந்த சித்தம் தன்னை தவிர்த்தனன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவார். எந்த திறத்திலும் எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் இருக்கா இல்லையா? அந்த எத்திரத்திலும் அவளோடலாம் சேரக்கூடிய அந்த சித்தம் அடியேன் ஏற்கனவே விண்ணப்பிச்சதுதான். நம்மளுக்கு உகந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நம்ம ஏத்துக்கலாம். நம்மளுக்கு வேண்டாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஹாய் ஹாய் அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கணும். அவளை பகச்சுக்க வேண்டாம். ஹாய்னா ஹாய் அவ்வளவுதான், ஹலோ ஹலோ தீர்ந்து போச்சு. அவகிட்ட நெருங்க வேண்டாம். என்னன்னா என்ன, அவ கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, அவளோட என்ன பேசணுமோ பேசுங்க, அந்த பேச்சோட நிறுத்திடுங்க. எக்ஸ்ட்ரா பேச்சு அவகிட்ட வேண்டாம். அதுதான் இந்த இடத்துல எடுத்து சொல்ற ஆழ்வார். என்ன, பாகவதற்கு ரொம்ப கிருபையோட பாகவத கோஷ்டியில நம்மள சேர்த்தார், வந்தார். ஈசர் அவர் சர்வேஸ்வரன் அவன் வந்தார். தீவினை அனைத்தும், நம்முடைய கொடிய கர்மங்கள் அனைத்தையும் தாம் தவிர்ப்பார் வந்தார். அவரால் மட்டும்தான் அந்த சின்னதா மாற்ற முடியும். அளவுக்கு கஷ்டத்தை கடுகு அளவுக்கு அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். அந்த அளவுக்கு ஒழிப்பவர் வந்தார். எம்மை தமக்கே ஆகி எங்களை தன் பிரயோஜனத்துக்காகவே, நம்ம யாருக்கு அடிமைப்பட்டு இருக்கணும்? அவனுக்கு மட்டுமே, நாராயணாய அவனுக்கு மட்டுமே. அந்த மாதிரி தனக்கு ஆக்கிக்கிறான். தனக்கே ஆக்கிக்கிறான்னா, பரமபத்துக்கு போனா தன்னுடைய அந்த 8 கல்யாண குணங்களை கொடுக்கறான், தனக்குன்னு ஆக்கிக்கிறான். தன்னை போல நம்மளையும் ஆக்கிடுறான். அப்படி கொள்றதுக்கோசரம் தினம் தினம் நம்ம கிட்ட வந்து கேட்கிறான், வா சரணாகதி பண்ணிக்கோ, பரமபத்துக்கு வந்துரு, வா சரணாகதி பண்ணிக்கோன்னு சொல்லி நம்மளுக்கு கூப்பிடுறான். நம்ம தான் அவனை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறோம். அவன் கிருபையாளன், அவன் ரொம்ப நல்லவன், அந்த ரொம்ப வசதியான அவன். நம்மளுக்கு இந்த பாசுரத்துல நம சத்தத்தை தான் சொல்றார். நமக அவனுக்கே, நாராயணனுக்கு மட்டுமே நாம் வணங்க அப்படின்னா நமஸ்காரம் அப்படிங்கிற பொருள். அடைக்கலம் என்றனால பர சமர்ப்பணம் பொருளை சொல்றார். நாம் அறுத்தார் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அகங்காரங்களை ஒழிக்கலாம். நம்மளுடைய அரக்கர்கள்லாம் யாரு? நம்மளுடைய ஐம்புலன்கள், நம்ம மனசு, நம்ம அகங்காரம், அது எல்லாத்தையும் அழிக்கிறான். நமக்கு வைத்தார் அப்படின்றதுனால சேதனுக்கு எதையும் பற்ற சேஷித்துவம் இல்லை. நம்மளுக்கு எதையுமே கொண்டாடுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால சேதனுக்கு பற்ற சேஷன் என்ற அர்த்தமும், அன்பர் அடைந்தார் அப்படின்னா அர்த்தத்தால பெரும் பாகவத விசேஷமும், தின் சரண் என்றதால உபாயம், நம்மளுக்கு இதுதான் உபாயம். தின் சரண், என்னுடைய திருவடி ஒண்ணுதான் உனக்கு உபாயம் அப்படின்னு சொல்றதுனால வினை அனைத்தும் அனிஷ்டம் கழித்தல், நம்மளுடைய வினைகள் எல்லாத்தையும், கஷ்டங்கள் எல்லாத்தையும் கழிக்கிறான் அப்படிங்கிற தமக்கே ஆகி அப்படின்னால சேதனர்களுக்கு கைங்கரியத்துல மட்டும் சுதந்திரனாய், அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு நம்மளுக்கு எப்பவுமே அந்த சுதந்திரம் வேணும். நாம் பகவானுக்கு நான் அடிமைப்பட்டவன், அதனால நான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தை அவன் எனக்கு கொடுத்திருக்கான், அதனால நான் இந்த கைங்கரியத்தை பண்ணும் பாக்கியம் பெற்றேன் அப்படின்னு அந்த அந்த கைங்கரியம் பண்ற அந்த தன்மையும் தான் பலன். நம்மளுக்கு வேற எதுவுமே பலன் கிடையாது. அவனுக்கு கைங்கரியம் பண்றமே அது ஒண்ணுதான் பலன் நம்மளுக்கு அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல எடுத்து சொல்றார். அவனை பத்தி நமக்கு நன்னா தெரிஞ்சிருக்கும், சரணாகதியை பத்தி நம்மளுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கும். சரணாகதி பண்ணிட்டுட்டாலும் நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது, பாகவத கோஷ்டியில மட்டும்தான் இருக்கணும், அவ நல்லது சொல்றதுதான் கேட்கணும், பெரியவா சொல்றதுதான் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு விசேஷங்கள் எல்லாத்தையும்
ஆழ்வாரும் தேசிகனும் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கா. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல பதிய வச்சுப்போம். பதிய வச்சுண்டு அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு தப்பு பண்றோம்னாக்க, இந்த தப்ப பண்ணா பகவானுக்கு பிடிக்காது. அதனால இந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது. அப்படிங்கிற எண்ணம் வரணும். நம்மளுக்கு அந்த இன்டென்ஷன் வரணும். யாருக்கும் தெரியாத என்ன வேணா பண்ணிடலாம். பகவானுக்கு தெரியாத எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத நன்னா நம்ம உணர்ந்துக்கணும். அந்த உணர்ந்து அதன்படி நடப்போம். அடியே சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இன்னைக்கு சாஸ்திர அர்த்தங்கள்ல குளியலை பத்தி பார்க்கலாம். கார்த்தால எழுந்தா குளிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அதை எல்லாரும் பின்பற்றமாங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய கேள்விக்குறி. நிறைய இடங்கள்ல அடியேன் பார்த்து மனசு நொந்து போனதுனாலதான் உங்ககிட்ட எல்லாம் விண்ணப்பிச்சுக்கிறேன். ஆபீஸ் போறவா, ஸ்கூல்ல டீச்சரா வேலை பண்றவாள்லாம் என்ன பண்றா, முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிடுறா. தலைய பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுறா குளிக்காதையே. அப்புறமா குளிச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி போறா. மகா பாவம். குளிச்சுட்டு தான் தலைய பண்ணணும். அதுக்கப்புறம் விளக்கேத்தி வச்சு அவனுக்கு அந்த தலையை சமர்ப்பிக்கணும். அப்புறம் தான் நம்ம பேக் பண்ணிக்கணும். அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அது எத்தனை பேர் ஆத்துல நடக்கிறதோ எனக்கு தெரியாது. நிறைய பேர் ஆத்துல இது நடக்கலைங்கிற அந்த வேதனையில உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிறேன். கூடுமான வரைக்கும் உஷத் காலத்துல காத்தால 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள எழுந்திருக்கணும். முடிஞ்சால் அடியேன் சொல்றேன், விண்ணப்பிக்கிறேன், முடிஞ்சவா ஏத்துக்கோங்க. அடியேன் பண்றதுனால அதை தைரியமா சொல்றேன். அடியேன் பண்ணலைன்னா இதெல்லாம் சொல்ல மாட்டேன். எழுந்த உடனே பல் தேய்ச்சிட்டு மலை ஜலம் கழிச்சுட்டு குளிச்சுட்டு தான் வெளியிலேயே வருவேன். அதுக்கப்புறம் தான் வீடு பெருக்கி துடைப்பேன். அதுக்கப்புறம் தான் வாஸ்தடிச்சு கோலம் போடுவேன். அப்புறம் தான் வீடு பெருக்கி துடைப்பேன். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் பெருமாள்கிட்ட போவேன். பெருமாள்கிட்ட போய் அவனுக்கு கோலம் போட்டு விளக்கேத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்லோகம் சொல்லிட்டு அப்புறம் பாலை காய்ச்சி முதல்ல அந்த பாலையே அவனுக்கு தரிசிச்சுட்டு அப்புறமா தான் காப்பியே கலந்து அவருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிடுவேன். இன்னி வரைக்கும் அவன் நடத்திக்கிறான் அந்த காரியத்தை. குளிக்காத நான் காப்பி கூட சாப்பிடுறதில்ல. குளிக்காத அடியேன் காப்பி சாப்பிடறதுக்கு முன்னாலேயும் அடியேன் முதல்ல எழுதுறது ஸ்ரீராம் ஜெயம் ஒரு 10-11 தடவை எழுதிடுவேன். முதல் நாளே கொஞ்சம் பெருமாள் தீர்த்தத்தை தனியா எடுத்து வச்சுப்பேன். காத்தால எழுந்து அந்த துளசி தீர்த்தத்தை தான் முதல்ல பருகுவேன். எழுந்திருக்கிற செய்மையே அவன் நாமங்களை சொல்லிட்டு தான் எழுந்திருப்பேன். எல்லா வேலையும் செய்யும் அவனுடைய நாமங்களை சொல்லிகிட்டே தான் செய்வேன். இந்த மாதிரி மோட தெளிச்சு கோலம் போட்டு பண்ற எல்லாம் பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை 3த்தையும் சேவிச்சு முடிச்சிருவேன். அடியேன் அந்த மாதிரி வாழறதுனால என்ன மாதிரி நீங்க வாழுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா எனக்கு பெரியவா சொல்லி கொடுத்த வழியில நான் போறேன். அந்த மாதிரி வழியில கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாத்திக்கோங்க. அட்லீஸ்ட் காபி சாப்பிடணுமா, குளிக்காதே காபி சாப்பிட்டுருங்க. ஆனா குளிச்சுட்டு தலைய பண்ணுங்க. அந்த தலைகிய ஒரு துளி நெய் சேர்த்து அவனுக்கு தரிசமிச்சிருங்க. வெறும் சாதத்தை மட்டுமாவது, தயிரும் பிரசாதமாவது அவனுக்கு தரிசுமிங்க. நம்ம சாப்பிடக்கூடாத காய்கறிகள் இருக்கு, வெங்காயம் பூண்டு இருக்கு, இதெல்லாம் சேர்த்து தளிய பண்ணாதங்க. அது எல்லாத்தையும் தயவு பண்ணி தவிர்த்துருங்க. இது எல்லாத்தையும் பண்றதுனாலதான் நம்மளுடைய ஜென்மா தொடர்ந்துட்டே இருக்கு. நம்மளுடைய ஜென்மா சக்கரம் முடியணும். முடிஞ்சாதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். அவங்கிட்ட போக முடியும்.
அதனால கூடுமான வரைக்கும் குளிச்சுட்டு தலைய பண்ணுங்கோ. ஒரு 7 மணிக்குள்ளேயாவது குளிக்கிறதுக்கு வழி பாருங்கோ. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கிறதுங்கிறது மகா பாவம். அவனுக்கு குளிக்காத தலைய பண்ணா அவனுக்கு தலை சீவிக்க முடியாது. அவனுக்கு தலை சீவிக்காத நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் டெய்லி நம்ப துணிய நம்பளே துவச்சுட்டு கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு பழமொழி. அவள்லாம் துவச்சுட்டு நம்ம இது பண்ணோம். இப்ப இந்த காலத்துல எல்லாருக்குமே வாஷிங் மிஷின் தான். அத தினம் நம்பளால மிஷின் போட முடியாது. அதனால நம்ப அந்த விழுப்பு துணிய அப்படியே வைக்கக்கூடாது. அது மேல கொஞ்சம் தீர்த்தத்த நன்னா தெளிச்சுட்டு, அந்த துணிய எடுத்து வச்சு, என்னைக்கு துவைக்கிறீங்களோ துவைச்சுக்கோங்க. எப்போ நம்மளுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்மளால குளிக்க முடியுமோ, அவ்வளவு சீக்கிரமா குளிச்சுடணும். கூடுமான வரைக்கும் சூரிய உதயம் ஆகறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டோமானா நல்லது. அப்படி இல்லைனாக்க பல் தேய்ச்சிட்டு காபி சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு அப்புறம் ஸ்திரீகள் ஸ்நானம் பண்ணலாம். புருஷாளுக்கும் ஸ்நானம் பண்ணிட்டு ஜபதங்கள் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், பெருமாளுக்கு சொல்லணும். நித்திய கர்மாக்கள் நிறைய இருக்கு. அவாதான் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும். அவளுக்கும் பொறுப்பு நிறைய இருக்கு. ஸ்திரீகளுக்கு மட்டும் இல்ல, புருஷாளுக்கும் கார்த்தால அந்த ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி, ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லிட்டு பொறுப்புகள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவாவாத்து வழக்கத்தை அவாவா பார்த்து பெரியவா கிட்ட கேட்டுக்கோங்க. நான் பொது விளக்கங்களை மட்டும்தான் அடியனால எடுத்து சொல்ல முடியும். உங்களுக்குன்னு ஆத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கங்களை பெரியவா கிட்ட கேட்டுக்கோங்க. உடம்பு முடியலையா கொஞ்சம் வெந்நீர் போட்டுண்டாவது குளிங்க. ஆனா குளிக்காத இருக்காதுங்க. குளிக்கிறதுங்கிறது நம்ம உடம்பு சுத்தி, மனசு சுத்தி. குளிச்சுட்டு பாருங்க, நான் குளிச்சுட்டு வந்தேன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். நம்ம சொல்றோமா இல்லையா? என்ன ஃப்ரெஷ்ஷா இருப்போம்? மனசு தெளிஞ்சு இருக்கும். குளிச்சுட்டு வந்த உடனே நெத்தி இட்டுன்னு போய் பெருமாளுக்கு தளிகை பண்ணிட்டு அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் கோலம்லாம் போட்டு முடிச்சு புருஷா குளிச்சுட்டு வந்த உடனே நெத்தி இட்டுட்டு சந்தியாவனெல்லாம் பண்ணிட்டு வந்து அவனுக்கு தளிகை சமைக்கணும்னா ஃப்ரெஷ். அதுதான் ஃப்ரெஷ்னஸ். அதுதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்றான், அதுதான் ஃப்ரெஷ். அதுக்கு வேற விதமாலாம் நம்ம அர்த்தம் கற்பிச்சுக்க கூடாது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு மெசேஜ் போடுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். தினமே 20 நிமிஷம் ஆயிட்டு போயிடுது. எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துக்கணும் நான் தான் இனிமே. இன்னமும் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அவன் பாட்டுல சொல்ல வச்சிடறான். என்னால அதை குறுக்க முடியல. நான் நிறைய பேர் கேட்கறதுனால இன்னைக்கு காலங்கத்தால ஒரு மாமி எனக்கு போன் ரிப்பேர் ஆயிடுத்து, என்னால நேத்திக்கு உங்க உபன்யாசத்தை கேட்க முடியல, தவிச்சு போயிட்டேன்னு போன் பண்ணி சொன்னா. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் எனக்கு இருக்கு, எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இருக்குன்றதுனால அந்த கண்ணன் எனக்கு அவாளெல்லாம் பாகவத கோஷ்டிகளா கொடுத்துருக்கான்றதுனால அவனுடைய திருநாமங்களை உச்சரிச்சுட்டே இருக்கணும்னு தோன்றதுனால பேசிண்டே போயிடுறேன். குறைச்சிக்கிறேன், கூடுமான வரைக்கும் குறைச்சுண்டு விடுறேன். அடியனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். குற்றங்குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். நேரம் ஜாஸ்தியா எடுத்துக்கிறதுக்கு என்னை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எல்லாமே அவன் லீலை. நான் எதுவுமே பண்ணல. அவன் என்ன பண்ண வைக்கிறான், நான் பண்றேன், அவ்வளவுதான். அவன் கையில ஆடுற ஒரு பொம்மலாட்ட பொம்மையா தான் நான் இருந்து பண்ணிட்டு இருக்கேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.